61வது சபை நாள் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கருங்கல் சேர்த்து ஆயர் அருமை நண்பர் ரெவரன் பி ஜெயசெல்வன் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபையின் போதவரும் அருமை நண்பருமான ரெவரன் ஜி ராபர்ட் ஞானசிங் அவர்களே, பிஷப் சாப்ளின் ரெவரன் பிளஸ்ஸிங் சாமுவேல் அவர்களே, திரு எஸ் சுபாஷ் காட்வின் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பான ஒரு அருளுரை கூறி அமர்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களே, பேராயர் அம்மா அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற கன்னியாகுமரி பேராயத்தின் பொருளாளர் டாக்டர் எம் ஜேஆர் ஜோசப் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற போதகர்களே, சபை செயலர் கணக்கர் பொருளர் மற்றும் செயற்குழு அங்கத்தினர்களே, கிளை சங்கங்களின் பொறுப்பாளர்களே, ஆதீன மாமன்ற உறுப்பினர்களே, சபையின் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தியேசுவின் இனிய நாமத்தில் 61வது சபை நாள் விழா வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல தருணங்களில் இந்த ஆலயத்தில் உங்களோடு பல விழாக்களில் கலந்து கொள்வதை நினைக்கின்றேன். இந்த திருச்சபையானது இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பான ஒரு கலங்கரை விளக்காக இருந்து செயல்பட நினைத்து இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நீங்கள் ஆலயங்களில் சபை நாள் விழாவை பார்க்கின்ற பொழுது இத்தனை போதகர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பரமானந்தபுரம் திருச்சபை என்று வருகின்ற பொழுது பரமானந்தபுரம் திருச்சபை மக்கள், அந்த சபை கமிட்டி, அந்த போதகரோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள். இந்த திருச்சபையில் பணியாற்றி சென்ற எந்த போதகராக இருந்தாலும் சரி, எந்த முன்னாள் சபைக்குழு அங்கத்தினராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே எல்லோரோடத்தும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள். அதுதான் இன்றைய எடுத்துக்காட்டாக நீங்கள் இத்தனை சேர்த்து போதகர்களை பார்க்க முடிகிறது, இத்தனை போதகர்களை பார்க்க முடியுது, இத்தனை திருப்பணி உடையாளர்களை பார்க்க முடிகிறது. வேறு எந்த ஆலயத்திலும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில் பணியாற்றுவதற்கென்று போதகர்களிடத்தில் அதிகமான போட்டி காணப்படும். ஏனென்றால் இந்த திருச்சபையின் மக்கள் எல்லா போதகர்களிடத்திலும் மிக அன்பாக பழகக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, இங்கு பணியாற்றுகின்ற ஒவ்வொரு சபைக்குழு அங்கத்தினர்களும் அதுபோல எல்லோரிடத்திலும் சிறப்பாக அன்போடு பழகக்கூடியவர்கள். அந்த விதத்தில் இந்த திருச்சபை மக்கள், திருச்சபை கமிட்டி அங்கத்தினர் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுடைய திருச்சபையின் செயலாளர் அவர்கள் நல்ல ஒரு ஆண்டறிக்கையை வாசித்தார்கள். இந்த திருச்சபை எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு திருச்சபையாக இருப்பதை நினைத்தும் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் உங்களுடைய ஆதீன மாமன்ற உறுப்பினர்கள் திரு ரமேஷ், திரு ஆல்பர்ட் டேனியல் அவர்களும் எல்லா விதங்களிலும் உங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கும் பேராயத்தின் வளர்ச்சிக்கும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அவருடைய பணி நம்முடைய பேராயத்திற்கு மிக உந்துதலாக இருப்பது என்று நினைத்து இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய போதகர் அவர்களும் நம்முடைய பேராயர் அவர்கள் சொன்னது போல எஜுகேஷன் போர்டிலிருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு உதவி என்று அவர்களிடத்தில் சென்றால் கண்டிப்பாக அவரால் இயன்ற அளவு உதவியை வாங்கி அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தன்னுடைய காரியத்திற்கு மட்டுமல்ல, தன்னுடைய சக போதகர்களுக்காக இருந்தாலும் சரி, சக திருப்பணி விடையாளர்களாக இருந்தாலும் சரி, சபையின் மக்கள் பணியாற்றிய சபைகளாக இருந்தாலும் சரி, பணியாற்றி கொண்டிருந்த சபையின் மக்களுக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த விதத்தினால் தன்னால் ஏன்ற உதவிகளை செய்யக்கூட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய அவர்களை வாழ்த்துகின்றேன். அவருடைய பணிக்காலம் இந்த திருச்சபைக்கு மிக சிறப்பாக இருக்கும் என வாழ்த்துகின்றேன். நம்முடைய பேராயர் அவர்களும் இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பாக தன்னால் ஏன்ற அளவு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மக்கள் பேராயராக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் இந்த நம்முடைய பேராயத்திற்கு, நம்முடைய கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனுக்கு மெடிக்கல் கல்லூரி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, லீனியர் ஆக்சிலரேட்டர் பல கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற சமூகத்து மக்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக லீனியர் ஆக்சிலரேட்டர் வாங்க வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்பை எடுத்து அதை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்த முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை வாழ்த்துகின்றேன். அதற்காக இந்த திருச்சபையிலிருந்து நீங்கள் செய்கின்ற உதவி உங்களுக்காகவும் வாழ்த்துகின்றேன். இந்த அருளுரை கேட்பதற்கு முன்பாக நல்லதொரு பாட்டை கேட்டீர்கள். அந்த பாட்டின் அது கீர்த்தனையா இல்லை ஞான பாட்டா என்ன தெரியவில்லை, இல்லை நீங்களே ஏற்படுத்தின பாட்டா என்று தெரியவில்லை.
ஆனால் மிக சிறப்பான வரிகளை கொண்ட ஒரு பாட்டு. கிறிஸ்துவின் ஆலயம் இது பரிசுத்த ஆலயம், நமக்காக தமது உயிரை தந்த பரமனின் ஆலயம். அழகிய இக்கோயில் தலைத்திட செய்திடுமே, தினம் உம்மை தொழுதிடவே மனம் தாரும் இயேசுவே. திருச்சபை வளர்ந்திடவே கிருபை புரிந்திடுமே, இருள் இன்றி ஒளி வீசவே அருள் தாரும் இயேசுவே. ஆலய ஊழியத்தை ஆசீர்வதித்திடுமே, ஆலய சபையோரை ஆண்டு நடத்திடுமே. இந்த பாட்டிற்குள்ளாக உங்களுடைய வாழ்த்துறை எல்லாவற்றும் வந்திருக்கின்றது. நீங்கள் அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் இந்த இறைவனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டியதும், மக்கள் வளர்ந்திடவும், இந்த திருச்சபை கண்டிப்பாக வளர்ந்திட இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த திருச்சபையானது தன்னிறை பெற்ற திருச்சபையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராயர் அவர்கள் நிறைய திருச்சபைகளை செயற் திருச்சபையாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக்கிட்டார்கள். அதுபோல நம்முடைய பேராயத்திற்கு அதிகமான பாஸ்டேட் திருச்சபையும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இந்த விதத்தில் இந்த திருச்சபை வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு சேர திருச்சபையாக வளர்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்ற மக்களுடைய திருச்சபையாக இருக்கிறது. எனவே வருங்காலத்தில் பேராயர் அவர்கள் இந்த திருச்சபையும் மனதில் வைத்து இந்த திருச்சபையும் வருகின்ற காலங்களில் ஒரு சேர்த்து திருச்சபையாக வளர வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பு தந்த அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த திருச்சபை இன்னும் பல விதங்களில் இந்த சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பகுதி மக்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பேராயத்திற்கே ஒரு சிறந்த வழிகாட்டியாக திருச்சபையை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.